50வது நாளே பெந்தெகோஸ்தே நாளே பரிசுத்த ஆவியினால நாம் நிரப்பப்படுகிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். இவைகள் மத்தியிலே என் ஆண்டவராகிய இயேசு யார் யாரை சந்தித்தார், அவர் கடைசியாக அவர் என்ன பேசினார். ஆண்டவருடைய ஊழியத்திலே 2 விதமான ஊழியர்கள் உண்டு. ஒன்று, அவர் 3.5 ஆண்டு 12 சீஷர்களை உருவாக்கினார், 70 சீஷர்களை உருவாக்கினார், 2 பேராக அனுப்பும்படியாக அவர் அனுப்பினார். இன்னும் அநேக சீஷர்கள் அவரை பின்பற்றினார்கள் என்று வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் இத்தனை சீஷர்களும் என் ஆண்டவராகிய இயேசு மரித்த வேளையிலே ஓடிவிட்டார்கள். ஓடிவிட்டார்கள். ஒரு டிரான்ஸ்பர் வைத்து ஒரு மலையாளி என்ன செஞ்சாங்கன்னா தமிழ்நாடு வந்த வழியில பக்கத்து வீட்டுல இருந்த அந்த சகோதரி இந்த அம்மா அறிமுகப்படுத்தி சொன்னாங்க. கொண்ட உடனே இந்த அம்மா கேட்கிறாங்க, எங்க வீட்டுக்காரு இன்ஜினியர், எங்க வீட்டுக்காரு, உங்க வீட்டுக்காரு என்ன வேலை செய்யற, உங்க வீட்டுக்காரு மலையாளி சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரு ஓடிட்டா சொன்னாங்க. ஓடிட்டா என்ன சொல்றீங்க? ஓடிட்டா அதுதான் ஆடிட்டு. நம்ம தமிழ் ஆடிட்டு இங்கிலீஷ்ல சொல்றோம், அவங்க சட்டம் சொல்லிட்டு ஓடிட்டா. அதே போலதான் இந்த சீஷர்கள் 3.5 ஆண்டுகள் பயிற்சி கொடுத்தும் கடைசியில் என்ன செஞ்சாங்க? ஓடிவிட்டார்கள், மறுதளித்தார்கள், பின்வாங்கி போனார்கள். அப்போ அந்த ஊழியத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கண்டது என்ன? that is a physical training. ஒரு மானுஷ முயற்சியிலே அந்த ஊழியம் என்பது. ஏனென்றால் அவர் இஸ்ரவேலுக்காக வந்தவர் என்று சொல்லி யூத ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் என் ஆண்டவர் அதை உடைத்தெறிந்தார். புறஜாதிகள் மத்தியிலே நாயினூர் விதவையுடைய மகன் மரித்தவர்களை இஸ்ரவேல் தொடமாட்டார், தொட்டால் அது தீட்டு என்று சொல்லி. ஆனால் என் ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தை உடைத்து அந்த மரணத்தை அவர் உயிர்த்தெழுதலாக மாற்றி தீட்டை அது ஒரு தீர்க்கமான ஆசீர்வாதமாக மாற்றினார். இவ்வளவு காரியங்கள் 3.5 ஆண்டுகளில் ஆண்டவராகிய இயேசு செய்தும் முடிவிலே அந்த சிலுவையின் மரணத்தினாலே இந்த சீஷர்கள் அவரை விட்டு பின்வாங்கி ஓடி போனார்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுதல் அவர் 2வது ஊழியத்தை செய்தார். உயிர்த்தெழுத பின்பதாக அவர் ஒரு சிலரை சந்தித்தார். அல்லேலூயா. அதே போலவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் 2 விதமான வாழ்க்கை உண்டு. ஒன்று, நாம் மாமிச பிரகாரமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து நாம் கிறிஸ்துவராக வளர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் 2வது வாழ்க்கை என்று சொல்கின்ற வகையிலே என் ஆண்டவராக உயிர்த்தெழுத பின்பதாக இந்த உயிர்த்தெழுதல் அனுபவத்தை ஒரு தனிப்பட்ட நபர் ருசிக்கின்ற வகையிலே அதை அறிந்து கொள்கின்ற வகையிலே அந்த ஒரு வாழ்க்கையானது ஒரு உயிர்த்தெழுதல் வாழ்க்கையாக இருக்கும். இதை தன்னுடைய சீஷர்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் என்ன செய்தாரா? அநேகருக்கு தரிசனமானார். ஆமென். மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், மத்தேயு 28:7. மார்க் 16:7 என்ன சொன்னாரு? கலிலேயாவுக்கு போகிறேன். எங்க போறாரா? கலிலேயாவுக்கு போகிறேன். உயிர்த்தெழுந்ததாக முதலாவது யாரை சந்தித்தார்? மகதலேனா மரியாதை சந்தித்தார். இவனிடத்திலே என்ன அற்புதத்தை செய்தார்? எவர்கள் சொன்னாரு? 7 விசுவாசம் என்ன சொன்னாரு? பரிபூர்ணமா நம்மள்ட்ட எப்படி இருக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல். அவர் உயிர்த்தெழுதல் வல்லமை எனக்குள்ளாக வருகின்ற பொழுதே என்ன ஒரு மாற்றம் எனக்குள்ளாக வர வேண்டும் என்றால், என்னிலே பூரணமாக இருக்கின்ற கீழ்ப்படியாமை, என்னென்ன குறைவுகள் என்னிலே இருக்கிறதோ அதை ஆண்டவராகிய இயேசு அவர் துரத்திவிட்டு என்னை நான் அர்ப்பணிக்கின்ற பொழுதே அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்க ஆவலோடு ஆட்சியோடு இவள் ஓடி வந்தவனமாக நாமும் கடந்து செல்லுவோம்.
எனவே என் ஆண்டவராக இயேசு முதலாவது மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். கலிலேயாவுக்கு போகிற இந்த சீஷருக்கு ஆலோசனை கொடுத்தார். சரி, அன்றைய தினம் இன்னொரு சம்பவம் நடைபெற்றது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். Luke chapter 24 verse number 13. 24 ரெண்டு சீஷர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவு என்ற கிராமத்துக்கு போனார்கள். 7 மைல் தூரத்தில் இருந்த எதற்காக போனார்கள் என்றால், அந்த நாட்களில் சீஷர்களை கொலை செய்யும்படியாக அந்த பிரதான ஆசாரியர்கள் போர்ச்சவர்கள் அதிகமாக பிரயாசப்பட்டார்கள். எனவே இந்த 2 சீஷர்கள் பயந்து கொண்டு போனார்கள். என் ஆண்டவர் அன்றைக்கு சாயங்காலம் அடுத்த மொழி இறங்குங்க யார் சந்திக்கிறார்? இந்த 2 பேரை சந்திக்கிறார். லைன்ஸ் வந்தாங்க. உன்னுடைய பெயர் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ எவ்வளவுதான் தூரம் போனாலும் உன்னை தேடி இயேசு வருவார். அப்ப நீ என்ன செய்ய? என்னை தேடி இயேசு வந்தார். ஆமென். இரண்டாவது தொடர்ந்து இந்த சீஷருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். அவங்க எங்க போக சொன்னார்? Matthew 28:16. 11 சீஷர்களுக்கும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார். இங்க பாருங்க, குறித்திருந்த ஒரு மலைக்கு. என் ஆண்டவராகிய இயேசு சீஷர்களை சொல்லுகின்றார், இந்த குறிப்பிட்ட ஒரு மலைக்கு செல்லுங்கள் என்று சொல்லி அவர்கள் சென்றார்கள். ஒரே நாளில் அவர் ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றார். அன்றைய தினமே யோவான் 20ஆம் அதிகாரம் 19 வசனம் வாசிக்கின்ற வேளையிலே, வாரத்தின் முதலாம் நாளிலே அன்றைய தினமே சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யாருக்கு பயந்தனால? யூதர்களுக்கு பயந்ததினாலே கதவு பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். தோமா தோமா யாரு? மிஸ்டர் தோமா. தாமஸ் சர்ச். என்ன சர்ச்சா? தாமஸ் சர்ச் இருக்காது. நம்பிக்கை இல்லை, வெறும் சந்தேகம் தான். அப்ப நம்பிக்கை இருக்காது. வேறு மாத்திரம் அழகா பேசணும். இந்த ஐயா நம்பிக்கை இல்லை, சந்தேகம். உயிர்த்தெழ வல்லமை கடந்து வருகின்ற வகையிலே என் ஆண்டவர் அவர்கள் வீட்டிலே வந்து அவர்களுக்கு ஊதினார். பசுத்தாவை பெற்று ஒரே நாள் நடந்த சம்பவம். 20-26 வாசிக்கின்ற வகையிலே 8 நாளைக்கு ஈஸ்டருக்கு அடுத்த வாரம். அப்பொழுது அங்கு தோமா இருக்கிறார். அந்த இடத்திலே அவர்களுக்கு நம்மை வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது ஒரு தரிசனம் யோவான் 21ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வாசிக்கின்ற வேளையிலே இந்த பேதுரு வாசிக்குமா? मरने की जाएगा तो क्या अकेला विसाव हो या दुनिया विसाव है ना तो बंदर கூட கூப்பிடுறாங்க. நீ இப்படி நிறைய பேர் தான் பெற்று குடிச்சவராய் தெருவுல போறதுக்கு கூட 4 பேர் சேர்ந்து போவாங்க. சபையிலே குடும்பங்களை கொடுக்குறாங்க. இவன் இஸ் அபவுட் ஹை ஏஜ் பர்சன். அவன் முக்கியமானவனாக இருந்தான். அவன் என்ன செய்யறான்? பிடிக்க போறாரு. இந்த 1ஆம் வருஷத்துக்கு 6 பேர், அவங்களோட சேர்த்து 8 பேர் மீன் பிடிக்க சொல்கிறார். ஆனால் ஒன்றும் கர்த்தர் உன்னை அழைத்த காரியங்களை விட்டு you make a team, you will be spoiled and your team will be failed. தேவனுடைய பிள்ளைகளை எந்த ஒரு காரியத்திலும் நாம் கர்த்தரை மாத்திரம் முன்பதாக வைக்க வேண்டும். ஆனால் இவன் என்ன செய்தான்? அந்த ராத்திரியிலே அவன் போகிறது அவன்
வார்த்தைகள் பிறருடைய காயங்களை அழகாக பாடும். என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆனால் இவன் இப்படி செய்து கூட்டாளிகளின்